எம்மா சின்ன பொண்ணு எங்க? ரூம்ல இருக்க ஐயா. கொஞ்சம் தலைவலியா இருந்துச்சு, அதான் ரூம்ல படுத்திருந்தேங்க. தலைவலிக்குதா? சரி வா, உனக்கு சூடா காப்பி போட்டு தரேன். சின்னம்மா சட்னி அரைக்க தேங்காய் போதுமா? போதும் போதும். என்னி இட்லி ரெடி ஆயிட்டான்னு அம்மா கேட்டா. கிச்சி இட்லி அடுப்புல இருக்கு, சட்னி மட்டும் அரைச்சு கொண்டு வடியாரேன். போ அம்மாட்ட போய் சொல்லு. எங்க சும்மா இருக்க வேண்டியதுனாங்க, அவளு கூட கொஞ்சம் வெறுப்பேத்த மாதிரி பேசியா? சும்மா இரு சின்ன பொண்ணு, அப்பதான் வயித்த கலக்கும் அவளுக்கு. பாத்தியம்மா இந்த வீட்ல என்னலாம் நடக்குன்னு? அண்ணே உனக்கு ஏதாவது செய்து தந்திருக்கானா? இப்ப பாத்தியா காப்பியே போடுதான், இட்லி அவிக்கான், சட்னி அரைக்கான். அண்ணே போற போக்கு சரியில்லை பாத்துக்க. பொண்டாட்டிக்கு அடிமையா தான் கிடக்கான். ஏடி அப்படி சொல்லாத மக்கா. இந்த பாரு, அவன் முதல்ல பொண்டாட்டிக்கு கூட மாட ஒத்தாசை பண்ணும் போது எனக்கும் கொஞ்சம் சங்கடமா தான் இருந்து, எனக்கும் கோவம் வரதான் செஞ்சுச்சு. நமக்கு ஒரு கப்பு காப்பி போட்டு தந்திருப்பானா? இப்ப பொண்டாட்டிக்கு டக்குன்னு காப்பி போட்டு கொடுக்கானே அப்படின்னு நினைச்சேன். இப்ப நான் கோவப்பட மாட்டேன் டி. ஏன்னா இப்பவாது பொம்பளைகளோட கஷ்டம் என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்கிட்டானே. புரிஞ்சு கூட மாட பொண்டாட்டிக்கு ஒத்தாசை பண்ணதல்ல, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் டி மக்கா.